அதிமுக வந்து ஒரு கணிசமான எதிர்க்கட்சி அளவுக்கு செல்வாக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு படிப்படியா போயிட்டு இருக்காங்களா? மக்கள் விரும்பல இல்ல. அது காலி ஆயிட்டாங்க. அது அவர் பழனிசாமி பண்ண தப்பு. பழனிசாமி பண்ண தப்பு. அது 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 பாஜக கூட சேரும்போதே அன்னைக்கே சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அமலாக்கத்துறை கையில் இருக்கும்போது எந்த எதிர்கட்சி வெளியில் இருக்க முடியும்? அதை வச்சு மிரட்டி தான் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி டெஸ்பரேட்டாக இருக்கிறது பாஜக தெரியுமில்ல. பழனிசாமி வரமாட்டேங்கிறார், வந்து ஆகணுங்கிறார். என்னத்துக்கு அப்படி கெஞ்சுற? ஒரு கூட்டணிக்கு அலைகிறார், வந்து உக்காந்துருக்காரு. பழனிசாமி வரமாட்டேங்கிறார், மிரட்டுறார். ஓ அப்போ அண்ணாமலை இல்லை கட்சி விட்டு நீக்கிட்டேன் போய் பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர் வர்றார். அப்புறம் வந்து அண்ணாமலை உட்கார போய் பேசுகிறார். யார் டெஸ்பரேட்டாக இருக்கிறது? போய் பேச வேண்டிய அவசியம் யாருக்கு? என்னத்துக்கு வந்தது? அண்ணாமலை தலைவர் இல்லைன்னு சொல்லி தானே நீ பழனிசாமி கூப்பிட்டேன். அங்கே வந்து பார்த்தாக்கா அண்ணாமலையை உட்கார வச்சு யார் போய் பேசி தானே நான் பழனிசாமியை கூப்பிட்டேன். அந்த அளவுக்கு நீ டெஸ்பரேட்டாக இருக்க, சேரணுங்கிற கட்டாயம் உனக்கு இருக்குது.